சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தாய்மார்களே, இதுதான் ஜெமினிபூர் ராணியோட தங்க ரதம். இதத்தான் நாங்க இங்க இப்ப ஏலம் விட போறோம். முதல்ல தங்க ரதத்தை நல்லா பாருங்க, அப்புறமா ஏலத்தை கேளுங்க. எல்லாரையும் விட இதுக்கு அதிகமா யார் பணம் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இந்த தேரை இங்கிருந்து கொண்டு போக போறது இதோ இந்த டான் தான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. மோட்டோ, இது ஜானோட அல்லகை குரல் மாதிரியே இருக்க மோட்டோ. பஞ்ச் டயலாக்க விட்டுட்டு தேரை திருடுறதுக்கான வழிய மட்டும் யோசி. அதோ பாத்தியா, அந்த குட்ட பையன் தாடிய வச்சு மாறு வேஷம் போட்டு நீங்க வந்திருக்கான். ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான். என்னன்னு கண்டுபிடிப்போம். எஸ், இப்படி பண்ணா அவனுக்கு தண்டனையும் கிடைக்கும், நமக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் மோட்டோ. சோம்பேறி முரளி, எப்படிடா இருக்க? அடே சொட்ட, என் பேரு முரளி கிடையாது. அடிக்கிறதுக்கு முன்னாடி முரளியா இல்லையான்னு பார்த்துட்டு தானே அடிக்கணும். ஓ சாரி சாரி, இல்ல என் ஃப்ரெண்டு முரளி பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே குட்டையா கட்டையா இருப்பானா, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. சரி நண்பர்களே, ஏலத்தை ஆரம்பிக்கலாம். இப்ப யாரு முதல்ல ஏலத்தை தொடங்குறது? 5000 கோடி. 5000 கோடி ஒரு தரம், 5000 கோடி இரண்டாம் தரம், 5000 கோடி மூன்றாம் தரம். இப்ப இந்த தேரு உங்களுக்கு தான் சொந்தம். டப்புன சுத்தலிக்கு காலி பண்ண போறேன். நான் சொன்னது 5000 கோடி இல்ல, வெறும் 5000 மட்டும் தாயாயோ. செக்யூரிட்டி, முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியில தூக்கி போடு. இது மாதிரி காமெடி பேசுங்கள்லாம் இங்க வரக்கூடாது. இது தங்க தேருன்றத மறந்துட்டீங்களா? இத ஒண்ணும் கட்டையால செய்யல. கூடுங்கப்பா, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்புறம் கோவம் வரும். என் மாமியார்ட்ட சொல்லுவேன், அடி பின்னிடும் என் மாமியாரு. சோம்பேறி முரளி, எங்கடா இருக்க? உன்னை பாத்தீங்க எத்தனையோ வருஷம் ஆச்சு. நாம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்ச ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நீ அடிச்சதும் என்னதாயா? நான் ஒண்ணும் முரளி கிடையாது. இத பாரு, இன்னொரு வாட்டி அடிக்கிறதுனா கூப்பிட்டு பேசிட்டு ஆடி. தலை வலிக்குதே. இந்த தேருக்கான ஏலத்துல நானும் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முதல்ல குதிரையை இதுக்கு பொருத்தி காட்டுங்க. ஏன்னா இந்த தேர்ல குதிரை ஃபிட் ஆகுதா இல்லையான்னு நான் முதல்ல பாக்கணும்ல. இந்த தேரு நடக்குமா இல்ல நிக்குமான்னு பாக்கணும்ல. பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்களோட இந்த ஐடியா சூப்பர். அவங்க தேருக்கு குதிரைய பொருத்துனதும் நாம தேரை டெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி தேரை இங்க இருந்து ஓட்டிட்டு ஓடி போயிருவோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ நினைச்சு நாங்க 2 தடவை வேற ஒருத்தரை போய் அடிச்சிட்டேன்டா குட்டி பையன். 3வது தடவையும் நீங்க அதே ஆளதான் இப்பவும் அடிச்சிருக்கீங்க. என்னை விட்டு தூரமா இருக்க, என் பக்கத்துல வந்தீங்க அவ்வளவுதான். இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்களை புடிச்சு கொடுத்துருவேன். நான் பெரிய அண்ணாமலை ஏலம் கேட்க வந்துட்டாரு நினைக்கிறேன். 50,000 கோடி ரூபாய் கொடுத்து இத நான் வாங்க போறேன். ஆனா சீக்கிரமா இந்த தேர்ல குதிரையை பொருத்தி காட்டுங்க, சீக்கிரம். என்னது 50,000 கோடியா? 50,000 கோடி ஒரு தரம், 50,000 கோடி 2 தரம், 50,000 கோடி 3 தரம். இந்த தங்க தேரை நாங்க உங்களுக்கே கொடுக்க போறோம். முரளி, நீங்களா இருக்கியா? நீனு நினைச்சு வேற ஒரு குட்ட பையில போட்டு 3 தடவை நாங்க அடிச்சிட்டோம். அவனும் எங்க மேல கோவப்பட்டான். நான் முரளி இல்லன்னு அப்போல இருந்து சொல்றேன்ல. நான் முரளி இல்ல, முரளி இல்ல. என்னோட பேரு ஜான். நான் ஜான் த டான். ஜான் ஐடுவான் டான். ஏய், யாரும் இருக்கிற இடத்த விட்டு அசைய கூடாது. நம்பர் 1, நம்பர் 2, சீக்கிரம் போய் அதுல குதிரையை பொறுத்துங்க. குதிரையை இழுத்துட்டு வாங்க, போங்கடா. போலீஸ், யாராவது சீக்கிரம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. My name is Single. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நான் இப்ப உங்க 3 பேருக்கு என்ன பண்றேன் பாருங்க. சும்மா விட மாட்டேன். உங்களை ஷூட் பண்ண போறேன். பாய் பாய் எவரிபாடி. இந்த தேரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 50,000 கோடி ரூபாயை சீக்கிரமா உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பி வச்சிடுறேன், சரியா? வேகமா போங்கடா, சீக்கிரம்.
போங்க போங்க, இன்னும் வேகமா போங்க. சார் குறுக்கால போஸ்ட் கம்ப சார். உங்களுக்கு எல்லாம் யார் சார் ட்ரைனிங் கொடுத்தது? போங்கடா, இன்னும் வேகமா போங்க, சீக்கிரம். அங்க ஒரு சக்கரம் ஓடி வருது பாரு, அதுல ஏகப்பட்ட தங்கம் இருக்கு, அதையும் பிக்கப் பண்ணு. இந்த பக்கம் ஒன்று வருது, நான் பிக்கப் பண்றேன். என்னடா ஆச்சு? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? இல்ல பாஸ், வேன்ல இப்போ பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு. வேன்ல இருக்கிற பெட்ரோல் தேர்ந்து போயிடுச்சுனா என்ன? உங்ககிட்ட தான் நிறைய பெட்ரோல் இருக்குல்ல. வேகமா போங்க, சீக்கிரம் போங்க. என்னாச்சு? ஆஹா, இப்ப என்ன செய்யறது? சீக்கிரம் எழுந்துருங்கடா, இங்க இருந்து ஓடி ஆகணும். பாஸ் பாஸ், எங்க உடம்புல உள்ள பெட்ரோலும் இப்போ மொத்தமா தீர்ந்து போன மாதிரி இருக்கு பாஸ். My name is Singo. யாரா இருந்தாலும் சரி, இந்த சிங்கம் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இம்பாசிபிள். உங்க எல்லாரையும் இப்ப நான் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன். Wife here when Chingam is here. Stop in the name of law. சட்டத்து மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மேல ஆணையா சொல்றேன். Fired. Fired. என்னடா நீங்க ரெண்டு பேரும் ஏன் டைலாக பேசி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. ஐயோ, இவனுங்க கூட பேசி நானும் இவங்கள மாதிரி ஆயிட போறேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் டைலாக பேசுவீங்க? சிங்கம் சார், சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. ஃபயர் பண்ணுங்க, காத்துல ஃபயர் பண்ணுங்க. இப்ப பண்றப்பா. தேங்க்யூ சிங்கம் சார், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தாகமா இருந்துச்சு. தேரை இழுத்து இழுத்து நாங்க ரொம்ப களைச்சு போயிட்டோம்ல. சரி, இப்போ நீங்க ஜான் எங்க போனாருன்னு கேட்கவே இல்ல. சரி, நானே சொல்றேன் இருங்க. அங்க எதிர்க்க இருக்கிற குகைக்கு போயிருக்காரு. போய் போயிங்க. ஓகே, இனிமே இந்த ஜான் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மோட்டு பத்தலும் நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. நான் உள்ள போய் அந்த ஜான கழுத்திலேயே தட்டி கூட்டிட்டு வரேன். ஜான், you are under arrest. ஓ, நீ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. ஜான், நான் உன்னை கோல்டன் சாரியட் திருடின குற்றத்துக்காக கைது செய்ய வந்திருக்கேன். வந்துடு. என்னது அது மோட்டோ? அதான் தெரியலையே. என்ன திண்டி வாயி மோட்டோ? சார், இதெல்லாம் ரொம்ப டூ மச். அப்படியே விட்டு நினைச்சு பாருங்க. எனக்கு தெரியும் பின்னாடி ஜான் தான் இருக்காரு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஜானை பார்த்து எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? இவனால உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பாய் பாய், சீக்கிரம் போங்க. ஜான் அங்க போயிட்டு இருக்கான். அப்படின்னா ஏன் கூட இருக்கிறது யாரு? கர்வதி. சீக்கிரம் போயிடலாம். கரடி கிட்ட நம்மள மாட்டி விட்டா ஓடிட்டாண்டா. சீக்கிரம் வந்து இங்க நிக்க வேண்டாம். இதுக்கு மேல நின்னோம்னா கரடி நம்மள சாப்பிடும். கரடியா ஐடியா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. எங்க ஓடுறீங்க? இந்த கைவிலங்கையாவது எடுத்து விடுங்க. போங்கடா, வேகமா போங்க, இன்னும் வேகமா போங்கடா. போங்கடா, வேகமா போங்க. பராளுக்கு பாரு, சீக்கிரம் போங்கடா. I surrender. நான் சரணடைஞ்சிடுறேன்.
ஒரு தடவை நான் சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன அடிக்கிறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. This is the law. Stop in the name of the law. சிங்கம் சார், நீங்க தான் சட்டத்தை கடைபிடிக்கிறவராச்சே. தயவு செஞ்சு உங்க சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஐடியா. சிங்கம் சார், இந்த திருடனை புடிச்சு மறுபடியும் என்னோட தங்கத்தேர் என்கிட்டயே கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நான் மட்டும் இல்ல, இத மோட்டு பத்துலோட உதவியால தான் பிடிச்சேன். இந்த மோட்டு பத்துல மட்டும் இல்லனா இந்த ஜான் எப்பவோ இந்த ஊரை விட்டு போயிருப்பான். மோட்டு பட்லு, உங்க 2 பேருக்கும் என்னோட நன்றிகள். உங்க 2 பேரையும் என்னோட மாளிகைக்கு கூப்பிட்டு நான் கண்டிப்பா பெரிய பரிசு கொடுப்பேன். Thank you ராணி மேடம். மோட்டு பத்துலு வாழ்க, மோட்டு பத்துலு வாழ்க. மரியாதையா கைவிலங்க அவுத்து விடு. அட கடவுளே. தேங்க்யூடா பல்ராம் நாயுடு, எங்களுடைய புது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க. அட நான் சொல்றது கேட்டுதானப்பா நீங்க ஆட்டோ ஓட்டுற வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். பாருங்க காசு சும்மா கொட்ட போதும். அடே கஜா, இன்னைக்கு நாள் முழுக்க நீயும் எங்க கூட தான் டிராவல் பண்ண போற. ஏன்னா இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேருமே புதுசு, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ரஜினி சாரே ஆட்டோ ஓட்டாருன்னு சொன்னதை கேட்டுதான் இதை நாங்க வாங்கி இருக்கோம். ஆட்டோலாம் ஓட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. வாங்க இன்னைக்கு போலாம், நான் உங்க கூட ஏறக்கறேன். பாரு பேசஞ்சர். ஓ சாரி. சாரின்னு ஒரு ஏரியாவா? ஏன் போயிட்டான்? ஓ சாரி. இவரு 2 சாரி எவன போயிட்டான்? அதானே ஒண்ணும் புரியலையே. ஓ சாரி. என்னடா பண்ணையா இது? எல்லாரும் ஆட்டோவை கூப்பிடுறாங்க, அதுக்கப்புறமா சாரி சொல்லிட்டு போறாங்க. என்ன நடக்குதுங்க? நில்லுங்க. ஐ அம் சாரி. என்னடா ஐ அம் சாரி ஆயா சாரின்னு சொல்லிக்கிட்டு எதுக்காக நான் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்புறமா சாரி சொல்லிட்டு போறேன்? சொல்லிட்டு போ. அட ஏற்கனவே 2 பேர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. ஆஹா பத்துல பண்ணையா, நீயும் கட்டக்கட்டா ஆட்டோ விட்டு இறங்குங்க. உங்களால தான் சவாரி ஏறல. வாங்க சார், வந்து ஏறுங்க. பூ மார்க்கெட்டுக்கு போங்க. ஓகே சார், இப்பவே போயிடலாம். என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்ல, சின்ன ப்ராப்ளம் தான். கொஞ்சம் இறங்கி தள்ளிங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். அப்படிதான், நல்லா தள்ளுங்க. அப்படிதான், சீக்கிரம் நல்லா வேகமா தள்ளுங்க. என்ன தள்ளுறாங்க? இன்னும் எவ்வளவு தூரம் என்ன இப்படியே தள்ள வைக்க போற? ஆட்டோல நீ பெட்ரோலை போட்டு கொண்டு வந்தியா இல்லையாப்பா? சாரி சார், சாரி. பெட்ரோல் போடுற விஷயத்தையே நான் மறந்துட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தனை ஆட்டோக்காரனா ஆக்குனது எவையா? ஓடுறீங்க, நில்லுங்க. இவன் அந்த பாக்ஸ் நீ பண்ண தப்புக்கு அந்த டுபுக்கு போய் எதுக்கு என்ன அடிச்சுட்டு போறான்ப்பா? எனக்கு இது ஒத்து வரது, கிளம்புறேன். இப்படியே பொடி நடையா தள்ளிக்கிட்டே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்ப வைரத்தை திருடிட்டு போறோம், பிடிங்க. அப்பாடா போட்டாச்சு. பிடிங்க அவன. ஏய் மரியாதையா சொல்லு, அந்த வைரம் எங்க? வைரம் தரலன்னா உன்னை அடிச்சு துவைச்சிருவான். நான் சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். அதோ அந்த ஆட்டோல தான் வைரத்தை ஒளிச்சு வச்சுட்டேன். சரியான கோழைவன், அதனாலதான் ஓடிட்டான். விடுக்கு பாஸ், வைரமாவது கிடைச்சது. ஹலோ, என்ன யாரு என்ன பண்றீங்க? ஆட்டோல என்ன பண்றீங்க? மோட்டோ பாட்சா படத்துல தேடுற மாதிரியே ஆட்டோவை தனித்தனியா பிச்சு தேடுறாங்க. மோட்டோ, சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. நாங்க இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். பிரிச்சு பேசிட்டானுங்களே. புதுசா இப்பதான்டா வாங்கிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு இரு. எங்களோட வேலையில குறுக்க வந்தீங்க, அப்புறம் உங்களையும் ஜெயில போட்டுருவேன். இவ்வளத்தையும் பாத்துக்கிட்டு நாங்க அமைதியா இருக்கணுமா? எதுக்காக இப்படி சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு இப்படி தள்ளியா நொறுக்க பாக்குறீங்க ஆட்டோவை? ஆமாண்டா, சோம்பேறிக்கு சோறு வித்த பசங்க. ஓவரா பேசுறானுங்க, இவங்களை ஜெயில போடலாம். இனிமே நாங்க இந்த ஊர் இல்ல, நாங்க வெளியூர்.
நம்ம 2 பேரும் போய் அந்த திருடனை மறுபடியும் பிடிக்கணும். அப்பதான் அந்த வைரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லுவான். சார் சார் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சட்டம் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் நாங்க மூக்க நுழைக்கிறதா நினைக்க கூடாது. இப்பவாவது இந்த ஆட்டோவை நாங்க இங்க இருந்து தள்ளிக்கிட்டு போலாமா? எடுத்துட்டு போங்க. இனிமே நாங்க சட்டப்படி வேலை செய்யும் போது இடையில மூக்க நுழைக்காதீங்க. நீங்க எல்லாம் நல்லா வருவீங்க சார். என்னடா காளி, எப்படி இருக்க? நேத்து ஏதோ வைரத்தை திருடிட்டு ஓடி போனேன்னு கேள்விப்பட்டோம். யார் இத சொன்னாங்க? இந்த பாருங்க, யாரோ உங்ககிட்ட தப்பான செய்தி சொல்லியிருக்காங்க. போத நிறுத்துடா. எப்போ எந்த திருட எங்க நோட்டம் போட போறான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். காத்தே வந்து என்கிட்ட செய்தி சொல்லிடும், அப்படிதானே? இத பாரு காளி, ரொம்ப ஓவரா பண்ண அப்புறம் இந்த பின்ட்டுக்கிட்ட நீ அடி வாங்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. என்ன புரிஞ்சதா? முதல்ல ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த வைரம் எங்க இருக்குன்னு சொல்ல. இந்த பின்ட்டு, நீ சொன்ன மாதிரி வைரத்தை திருடினது உண்மைதான். ஆனா 2 ஆபீசருங்க என் பின்னாடி துரத்திட்டு வந்தனால அதை நான் ஒரு ஆட்டோல ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். அந்த ஆட்டோக்காரன் எங்க இருந்தா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அதோ அங்க பாருங்க, அந்த ஆட்டோ தான். அந்த ஆட்டோல தான் நான் வைரத்தை ஒளிச்சு வச்சேன். அந்த ஆபீசருக்கு வரணும், ஓடிடலாம். அவங்கெல்லாம் இங்க திரும்ப வர்றதுக்குள்ள நாம அந்த ஆட்டோக்காரங்கிட்ட ஸ்வீட்டை கொடுத்து அந்த வைரத்தை திருடிடலாம். சரி ராஜு பாய், அவனுங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஸ்வீட்டை கொடுத்தா அதை ஆட்டையை போட்டுடலாம். அந்த வைரம் நமக்கு தான் சொந்தம். ஏந்தாங்க 2 பேரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சைட்ல நில்லுங்க. காதும் கண்ணு திறந்திருக்கட்டும், வாய் மட்டும் மூடி இருக்கட்டும். புரிஞ்சதா? அடே பச்சை கலர் திங்கிச்சா, டேய் தலையில சேவிங் பண்ணவனே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஏழைங்கனாலே இலக்காரமாடா உங்களுக்கு. ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறது உங்களுக்கு புரியலையா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுவும் பேசாதன்னு. அப்புறம் ஓவரா பேசுன கொன்னுடுவேன். இதுக்கு மேல பேசுன உன் கதை முடிஞ்சிரும். புரிஞ்சதா? அந்த காளி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் அவன் இங்க தானே வந்தாகணும். இதுங்கண்ணா கண்ணா என்னவோ பேசிட்டு போறான். டேய் மொட்டை மண்டை, எதுக்காக நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு போறியா? சட்டத்தை பாதுகாக்கிற போலீஸ்காரன் பிரிச்சு மேய்ச்சிட்டு போறான், சட்டத்தை மீற திருடங்களும் பிரிச்சு மேய்ச்சிட்டு போறீங்க. எங்களை என்ன இழுச்ச பையன் நினைச்சீங்களா? டேய் பதில் சொல்லிட்டு போடா மொட்டை மண்டை. நீங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு அப்பவே நான் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்குடா பேசுறீங்க? இங்க பாரு தம்பி, இது என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்ப பேசு பார்க்கலாம். கையை தூக்கணும் மோட்டோ. இப்ப வாயை திறந்து பேசுங்க பார்க்கலாம். இந்த ஆட்டோக்கு என்னையா ஆச்சு? இந்த மாதிரி ரிஸ்கான பிசினஸ்ல எங்க 2 பேரும் எதுக்காகடா கோத்து விட்ட? ஒரு குரூப் வந்து சட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆட்டோவை சல்லி ஆக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து வாயில ஸ்வீட்டை போட்டு திணிச்சிட்டு சல்லி ஆக்கிட்டு போறானுங்க. சமோசா சாப்பிட்ட வாயில சம்மந்தம் இல்லாம கண்டவெல்லாம் வந்து குத்திட்டு போறான். அதோ பாருங்க, அதோ அந்த ஆட்டோ தான். அந்த ஆட்டோ பெட்ரோல் டேங்க்ல தான் நான் வைரத்தை ஒளிச்சு வச்சேன். பாத்தியாடா, மறுபடியும் நம்ம ஆட்டோவை உடைக்கிறதுக்கு கூட்டமா வர்றானுங்க. இதுக்கு மேல இந்த ஆட்டோவை தொடர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். சீக்கிரம் வாடா. அவனுங்க ஆட்டோவுக்கு பின்னால ரயில் விட்டுட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. மோட்டோ சீக்கிரமா போட. அவனுங்களுக்கு நம்மள பத்தி தெரியாது போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆட்டம் காட்டுறோம் பாரு. அச்சோ, அது என் சைக்கிள் எங்கடா எடுத்துட்டு போற? நெல்லு, சீக்கிரம் போய் பிடிங்க. இத பாருங்க சார், எங்களுக்கு உங்களோட உதவி ரொம்ப தேவை. கொஞ்ச நேரத்துக்கு உங்க பைக்கை கொடுக்குறீங்களா? நான் போலீஸ் ஆனதே மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான். சீக்கிரம் பைக் எடுத்துட்டு போங்க, ஆனா உடனே திரும்ப வந்துருங்க. ஹலோ சிங்கம் சார், சிட்டில இருக்கிற டாப் ரவுடிங் எல்லாம் எங்களை விரட்டிக்கிட்டு இருக்காங்க சார். அப்படின்னா இவனுங்க தான் மோட்டு பத்துல துரத்திட்டு இருக்காங்க. Hey, stop! Stop in the name of law! Hey, stop! நின்னுடுங்க. என் பைக்கை திரும்ப கொடுங்க. அம்மா!
நான் சொல்றத கேளுங்க, மரியாதையா நின்னுடுங்க. அது என்னோட மோட்டார் சைக்கிள், லோடு வண்டி கிடையாது. நின்னுடுங்க ப்ளீஸ். பிரேக் பிரேக் போடுறேன். வாங்கடா சோம்பேறிக்கு சோறு வித்த பசங்களா, யாருகிட்ட வந்து போதுறீங்க? இன்னொரு தடவை என் ஆட்டோ மேல கை வச்சிங்க, உங்களை உண்டில்லன்னு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஏய், துப்பாக்கி வச்சிருந்தா நீனா இளைய தளபதி விஜய் என்னன்னா போடா. என்ன தைரியம் இருந்தா இந்த விஸ்வாபாயோட துப்பாக்கியை புடிங்கிருப்ப. இந்த விஸ்வாபாய் யாருன்னு காட்டுறேன். சமோசா சமோசா சாப்பிடு, ஸ்டார்ட் பண்ணு. என் பைக்கை திருடிட்டு வந்தவங்க எங்க? எப்பவுமே இவனுக்கு தான் தொந்தரவு கொடுப்பானுங்க. இப்ப நீங்களும் தொந்தரவு கொடுக்கறீங்களா? சரி, என்ன நடக்குதுன்னு மரியாதையா சொல்லுங்க. எங்களுக்கும் எதுவுமே தெரியாது சார், நீங்களே கேளுங்க. ஆட்டோ பின்னாடி வந்து ஆட்டோவை பிரிச்சு மேஞ்சிடறானுங்க. இந்த வைரங்களை உங்க ஆட்டோ பெட்ரோல் டேங்க்ல தான் ஒளிச்சு வச்சிருந்தோம் சார். நாங்களும் இதை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். மோட்டு பத்துலு, உங்களால வைரத்தை திருடினவங்க மாட்டிக்கிட்டாங்க. நான் இதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கு அவார்டு வாங்கி தரேன். Thank you, Ramadaya.